எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சின்ன எபிசோட் தான் பார்க்க போகிறோம். என்ன எபிசோடுன்னு கேட்டால், நம்ம நேனிக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து லெட்டர் எழுதணுமா, இதுக்காக லெட்டர் எழுதணும். அது என்ன லெட்ரு, அதெல்லாம் தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடுக்கு ரொம்பவே காமெடியாக தான் இருக்க போகுது எப்போவும் போல். அதனால நீங்களும் எப்பவும் போல் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக் பட்டனுக்கு தட்டி விட்டு கீழே கமெண்ட் ஏதாவது போட்டு விடுங்க. சரி, இப்போ வாங்க நம்ம எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஒரு லெட்டரை தான் காமிக்கிறாங்க. இது என்ன லெட்டர்னா, நம்ம கசாமாவோட அப்பா வெளிநாட்டில் இருந்து நம்ம கசாமா காமிச்ச லெட்டர். எங்கள் அப்பா வருஷம் எந்த ஊரில் இருந்தாலும் எங்களுக்கு அந்த ஊரில் இருந்து லெட்டர் அனுப்பிச்சிடுவார் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நம்ம கசாமா சொல்லிட்டுருக்கேன். அந்த லெட்டரை நம்ம நேனி வாங்கி பார்த்துக்கிட்டு நம்ம நேனிக்கு அந்த லெட்டர் ரொம்ப பிடிச்சிருச்சு போல். நம்ம மசாவை மசாவ் நீ இந்த மாதிரி எனக்கு ஒரு லெட்டர் எழுதுறா அப்படின்னு சொல்லல. நம்ம மசாவை இப்போ எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே, நம்ம கசாமா குபீர்னு சிரிச்சிட்றியான். இதை நம்ம நேனி பார்த்துட்டா, ஏன்டா சிரிக்கவா செய்கிற, நீங்கள் எல்லாருமே எனக்கு ஒரு லெட்டர் எழுதுங்கடா இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறா நம்ம நேனி. இதனால் நம்ம சின்சானோ, உனக்கு என்ன லெட்டர் தானே வேணும், இது நான் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஏதோ கிரிக்கெட் இருக்கிறான். அட என்னடா கிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேனி எட்டி பார்க்குறாளா. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சின்சான் ஏதோ ஒன்று கொடூரமாக அடைஞ்சிருக்கியான் நம்ம நேனியை பார்த்து. இதை பார்த்துட்டு அடா டக்கராக இருக்கடான்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லல. நம்ம நேனி சொல்கிறா, நீ எதையாவது ஒன்று கிரிக்கெட் இருக்காமல் எனக்கு ஏதாவது ஒரு நல்ல லெட்டர் எழுதி என்கிட்ட வந்து லெட்டராக கொடு அப்படின்னு சொல்லல. நம்ம கசாமா சொல்கிறான், அந்த லெட்டர் எழுதலாம், நமக்கு ஒரு லெட்டர் தேவை, அதுவும் இல்லாமல் ஸ்டாம்ப் படிக்கணும், அப்போ தான் போஸ்ட்மேன் வாங்குவாங்க அப்படின்னு நம்ம கசாமா சொல்லலை. அடடே இவ்வளோ பிரச்சனை இருக்கா, அப்போனா நேனி நமக்குள்ளேயே ஒரு போஸ்ட்மேனாக இருந்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மசாவை தான் சொல்கிறோம். நீ எல்லாத்திட்டையும் லெட்டர் கலெக்ட் பண்ணி என்கிட்ட வந்து கொடுத்துடு, அதாவது நீ தான் போஸ்ட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மசாவை நீ போஸ்ட்மேனாக சொல்லி விட்டுறான். இதனால் நம்ம கசாமா சொல்கிறான், நீ ரொம்ப பாவம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒரு தாளிச்ச தயிர் சாதம்டா மசாவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவன் சின்சான்னு சொல்கிறான். இதனால் நமக்கு மசாவுக்கு ஒரு வழியும் இல்லை. அன்னைக்கு சாயந்தரமும் ஆகுது. நம்ம சின்சான் ஹீரோ வாக்கிங் கூட்டிகிட்டு போகல, நம்ம மசாவை பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கிறியா, அதாவது போஸ்ட்மேன் கேட்டப்பில். நம்ம சின்சானை பார்த்தோன்னே குடு அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டையில் நம்ம சின்சானும் வாப்பா எப்படி இருக்கா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கை கொடுத்துட்டு இருக்காராம். டேய் நான் இதை உன்கிட்ட கேட்கவே இல்லைடா, நான் அந்த லெட்டரை கேட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மசாவை சின்சான் திட்டையில், ஆத்தாடி லெட்டரா நான் எழுதவே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் சொல்கிறோம். இது என்கிட்டலாம் சொல்லாத, நீ நேனிட்டே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மசாவை சின்சான் நேனிட்டு எழுதிட்டு வந்துடுறோம். நேனியும் உங்களுக்கு வரதுக்கு இவ்வளோ நேரமாடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கா. ஏன்னா நீ நல்லா கரெக்டாக தான் இருந்தேன், இவன் தான் லெட்டர் எழுதலை, இவன்ட்டு என்னென்னு கேட்டுக்க அப்படின்னு சொல்லல. என்னை மன்னிச்சுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சான்னு சொல்லல. இவனை திட்டி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேனி நினைக்கிறா. சரி பரவாயில்ல, போச்சானும் கசாமாவும் லெட்டர் எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம மசாவை கொடுக்க இல்லை, இந்த லெட்டரை என் போஸ்ட் பாக்ஸில் போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேனி சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு நம்ம மசாவை போஸ்ட் பாக்ஸில் போடையில நம்ம போஸ்ட்மேனுக்கு போஸ்ட் பாக்ஸு எட்டலை. இந்த நேரத்தில் தான் நம்ம தலைவனும், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்டா மசாவ் நண்பனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மசாவ் மேலேயே ஏறி போய் அந்த போஸ்ட் பாக்ஸ் மேலே அந்த போஸ்ட்டை போட்டுறியான். இப்போ நம்ம நேனி தான், நேனிக்கு போஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே போகிறா எடுக்க. ஆனால் நம்ம நேனிக்கும் அதை எட்ட மாட்டேங்குது. இதனால் அதை போடுறக்கும் மசாவு, அதை எடுக்கிறக்கும் மசாவு மேலேயே ஏறி போய் நம்ம நேனி அந்த போஸ்ட் பாக்ஸ் எடுக்கிறான். என்ன லூட்டியாக இருக்குது. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்ப்பா நீங்கள் கிளம்பான்னு சொன்னோடனே நம்ம சின்சானும் மசாவும் அங்கேருந்து கிளம்பிட்டானுங்க. ஸோ இப்போ அதுக்கு அடுத்த நாள் ஸ்கூலில் தான் காமிக்கிறாங்க. நம்ம நேனி எல்லாத்தோட லெட்டரையும் படிச்சிருப்பா போல். நீங்களாம் லெட்டர் எழுதுனீங்க நான் பார்த்தேன், ஆனால் கசாமா லெட்டர் எடுத்து பார்க்குறா, என்னடா எல்லாம் இங்கிலீஷ்லேயே இருக்குது, என்னடா கிறுக்கி வச்சுருக்கு அப்படின்னு சொல்லலை. ஆமாம்ல, உனக்கு ஹிந்தியில் தானே எழுதணும், மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசாமா சொல்கிறோம். இப்போ நம்ம போல் லெட்டரை பார்த்தா இது என்னடா கல்லுக்கெல்லாம் கிறுக்கி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேனி சொல்கிறான். இப்போ நம்ம மசாவை சொல்கிறோம், நீ ஏன் லெட்டரை படித்து பார்த்தியா அப்படின்னு கேட்கல. நம்ம மசாவை தான் ஆர்டிஸ்ட் ஆச்சு, ஏதோ நான் வரைஞ்சி கொடுத்து வச்சுருக்கான். நம்ம நேனியும் இது என்னடா இது வரைஞ்சி கொடுத்து வச்சுருக்க அப்படின்னு பார்க்கல, எல்லாம் டக்கராக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நான் இந்த மாதிரி உங்ககிட்ட லெட்டர் எழுதி கேட்கலையே, என்னை புகழ்ந்து ஏதாவது லெட்டர் எழுதுங்கன்னு தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லல. உடனே புகழ்ந்து எழுதுமான்னு சொல்லிட்டு எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. ஆமாம் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, அது என்ன ஐடியான்னு நான் சொல்கிறேன், அந்த மாதிரி லெட்டர் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேனி சொல்கிறான். அதாவது நம்ம கசாமாவுக்கு உன் ஊர்லேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்க ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுது, அப்புறம் நம்ம மசாவுக்கு உன் சைல்டுஹுட் ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுது, அப்புறம் நம்ம சின்சானுக்கு நனோக்காக்கா எழுதுகிற மாதிரி லெட்டர் எழுது, நம்ம போச்சானுக்கு வந்து உன் ஃபஸ்ட் டைம் தான் ஃப்ரெண்டை மீட் பண்ணுற அந்த மாதிரி நினச்சி ஒரு லெட்டர் எழுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கும் ஒரு விதத்தை லெட்டர் கொடுத்துட்றான். நம்ம கசாமாலாம் இது மாதிரிலாம் என்னால் எழுத முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கசாமா அங்கேருந்து நிலவிடலாம். கசாமா வழியே என் வழின்னு சொல்லிட்டு நம்ம மசாவும் அங்கேருந்து கிளம்பிடுறோம். பின்னாடியே நம்ம சின்சான ஹீரோ வாக்கிங் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு போகையில், எனக்கு லெட்டர் எழுதுங்க எல்லாத்துக்கும் நான் சுவையான குக்கீஸ் அள்ளி கொடுப்பேன் அப்படின்னு நம்ம நேனி சொல்கிறோம். இதை பார்த்தோன்னே எல்லாம் குக்கீஸுக்கு வாங்கிட்டானுங்க போல். அடுத்த நாள் எல்லாருமே நேனி வீட்டுக்கு தான் போயிருக்காங்க லெட்டரை எடுத்துகிட்டு. நம்ம நேனியும் அவங்க எழுதின லெட்டரெல்லாம் பார்க்குறா. ரொம்பவே நன்றி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலை.
இவனுங்க அதெல்லாம் கண்டுக்காமல் குக்கீஸை முக்குன்னு முக்குறாங்க. நம்ம சின்சான்லாம் இதில் அந்த முந்திரியும் பாதாம் தான்ப்பா அல்டிமேட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில நம்ம கசாமும் ஆமாப்பா செம்மையாக கருக்கு முழுக்குன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவனுங்களாம் ரொம்பவே நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெட்டர் எழுதி கொடுத்ததுக்கு அப்படின்னு நம்ம நேனி சொல்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கசாமாவும் நீ விலகி இருந்தாலும் நம்ம நட்பு என்றைக்குமே விலகி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கான். நம்ம மசாவெலாம் என் ஹார்ட்டு எனக்குன்னு துடிச்சதை விட நம்ம நட்புக்காக துடிச்சது தான் அதிகம் அப்படின்னு எழுதியிருக்கான். நம்ம சின்சான்லாம் அக்கா நீங்கள் நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு நானாக்காவுக்கு எழுதுகிற மாதிரி எழுதி வச்சிருக்கியான். நம்ம போச்சன்லாம் எனக்கு பிடிச்சது கூழாங்கல், நம்ம நட்பை விட சிறந்தது எது சொல்லு அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். சின்னடாடி இதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம நேனைக்கு ரொம்பவே சந்தோஷமாக போயிடுது. ரொம்பவே நன்றி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லல. நீ ரொம்ப சந்தோஷப்படாத, இதெல்லாம் ஒரு புக்கில் பார்த்துச்சு அப்புறம் அதை தூக்கி இந்த லெட்டரை எழுதணும் அப்படின்னு சொல்கிறான். ஏதோ ஒன்று இது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வச்சு ஒரு ஐடியா பிளான் பண்ணியிருக்கேன். இந்த எல்லா லெட்டரையும் சேர்த்து ஒரு நாடகமாக ப்ரிப்பேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லல இவ திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மன உடைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க. இப்போ இதோட இந்த எபிசோடையும் முடிகிறாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு சூப்பர் ப்ரோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளாம் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருப்போமே, தப்பு இல்லை, கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து சூப்பர் சேட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஏதாவது அனுப்பிச்சி விடுங்க, உங்களுக்கு கட்டாயம் இல்லை. சரி, நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா பாய் பாய். டெய்லியும் ஒரு வீடியோ கண்டிப்பாக வரும்.